ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது தெரிநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பதனால் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 12. அருகில் எங்கேயோ மழை பெய்வதற்கான அறிகுறியாக காற்று சற்று அதிக வேகத்துடன் கடந்து செல்ல, அதன் காரணமாக காம்பவுண்ட் சுவரின் ஒரு ஓரமாக மலர்களுடன் மனம் வீசிக்கொண்டிருந்த பன்னீர் பூக்களின் மரத்தில் இருந்த மலர்கள் அதன் அடியில் அமர்ந்திருந்த மித்திரனின் மீது பூமாரி பொழிவதைப் போல விழ, குனிந்த அந்த மலர்களில் இருந்து ஒன்றை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்த மித்திரனின் உள்ளம் இனம் புரியாத தனிமை உணர்வினால் சூழப்பட்டிருந்தது. பொதுவாக கல்லூரி வேலை முடிந்து வந்த பிறகு தாத்தாவிற்கு உதவியாக தோட்டத்தின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொடுத்துவிட்டு, அவருடைய தனிமையை போக்கும் விதமாக அவரிடம் அன்றைய அவரது பொழுது கழிந்த விதம், உறவினர்களை பற்றிய விவரங்கள் என எதை பற்றியாவது சிறிது நேரம் பேச்சு கொடுத்துவிட்டு, இரவு உணவு முடிந்து செல்வானந்தம் உறங்க சென்ற பிறகு மெதுவாக அந்த பன்னீர் மரத்தை நாடி வரும் மித்திரனின் மனதிற்கு அந்த பன்னீர் மனம் தன் நறுமணத்தினால் மிக பெரும் ஆறுதலை கொடுக்கும். மித்திரனின் சுகம், துக்கம், கோபம், அன்பு, காதல் என அனைத்தையும் அறிந்திருந்த, அவனது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டிருந்த பன்னீர் மரத்தின் நிழல் அன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் மித்திரனின் மனதினை அமைதியடைய செய்ய முடியாததாகி விட்டிருந்தது. அன்று மாலை சில நாட்கள் கொண்ட வழக்கமாக லிங்கேஸ்வரனின் வீட்டிற்கு சென்றிருந்த மித்ரன் தன் பைக்கினை வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு காம்பவுண்டை கடந்து சென்றவன் தோட்டத்தின் ஒரு புறமாக நின்று கொண்டிருந்த ஆத்மிகாவை கண்டு தயக்கத்துடன் நின்றுவிட, காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்த ஆத்மிகாவின் விழிகளில் கண்ணீர் நிறைந்திருந்தது. மித்ரனை கண்டவுடன் ஆத்மிகா வேகமாக தன் கண்களை துடைத்து கொண்டு வீட்டினுள் சென்றுவிட, அந்த நொடி மித்ரனுக்கு தான் உயிருடன் இருப்பதிலேயே அர்த்தம் இல்லாமல் போய்விட்டதைப் போல இருந்தது. இதுக்காகவா நான் இத்தனை வருஷமா என்னோட அன்பை மனசுக்குள்ளேயே பூட்டி பொக்கிசமாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன்? இதுக்காகவா என் உயிரானவன் மேலே நான் வச்சுருந்த காதலை வெளிப்படுத்தாமல் ஊம நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன்? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோ? ஆத்மிகாவுக்கு பிரதீப் ஒரு பச்சவந்திங்கிறது தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. நான் அதை அவகிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமோ? ஆத்மிகா கிட்ட சொல்லலைனாலும் மாமா கிட்டையாவது பிரதீப்பை பற்றி எச்சரிக்கை பண்ணியிருக்கலாமோ? மித்ரனின் உள்ளம் கழிவிறக்கத்துடன் தன்னை தானே கடிந்து கொண்டிருக்க, பன்னீர் மரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சிலேயே கால் நீட்டி படுத்து கொண்டவனின் மனதிற்குள் ஆயாசம் தோன்றியது. மித்ரனின் விழிகள் துயரத்துடன் மூடிக்கொள்ள, அமைதியற்ற அவனது மனமெங்கும் ஆத்மிகாவின் கண்ணீர் விழிகளில் நிறைந்து நின்று அவனது துயரத்தினை மேலும் அதிகரிக்க செய்து கொண்டிருந்தது. மித்ரா, ஐயா, என்னையா இது? இப்படி ராத்திரி பூராவும் பனிக்காலத்தில் இங்கேயே படுத்துட்டியா என்ன? துயரத்துடன் விழி மூடி படுத்திருந்தவன் தன்னை மறந்து அப்படியே உறங்கிவிட்டிருக்க, அதிகாலை பேரனை எழுப்பிய செல்வானந்தத்தின் குரலில் ஆதங்கம் இருந்தது. நல்ல பிள்ளை தான் போ, முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே பா தம்பி. முதியவரின் வலிய கரம் பேரனை வலுக்கட்டாயமாக எழுந்து அமர செய்ய, தாத்தாவின் கண்டிப்பான அன்பிற்கு கட்டுப்பட்டவனாக எழுந்து வீட்டினுள் சென்று அமர்ந்தான் மித்ரன். தாயி மங்கா, கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு அதில் 2 மிளகு தட்டி போட்டு கொண்டு வாமா. செல்வானந்தம் சமையல் அறையை நோக்கி குரல் கொடுக்க, அவர் கூறிய மறுநிமிடமே கையில் ஆவி பறக்கும் தண்ணீரோடு வந்து நின்ற மங்கம்மாவின் முகத்தில் வயோதிகத்தோடு தாய்மையின் கனிவும் நிறைந்திருந்தது. மங்கம்மா செல்வானந்தத்தின் ஒன்றுவிட்ட தங்கையான அவள், இவர் தன் மகனையும் மருமகளையும் பறிகொடுத்து சிறுவயது பேரனுடன் தனிமையில் நின்று கொண்டிருந்த போது பாசத்துடன் முன்வந்து அவர்களுக்கு உறுதுணையாக அவர்களுடனேயே இருந்துவிட்டாள். அவளது கணவன் அதற்கு முன்பாகவே இறைவனடி சென்று சேர்ந்திருக்க, இரு மகன்களும் திருமணம் முடிந்து தத்தமது மனைவி குழந்தைகள் என்று செட்டிலாகி விட்டிருக்க, யாருக்கும் பாரமாக இல்லாமல் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு அந்த வாழ்வு அவருக்கு உதவியாக இருந்தது. உன் பேரனை பார்த்தியம்மாங்கா, ராத்திரி பூராவும் பனிக்காலத்தில் வெளியில் படுத்துட்டு இருந்திருக்கிறான். நானும் அதை கவனிக்காமல் வீட்டுக்குள்ளேயே நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறேன். முதியவர் குற்ற உணர்வுடன் கூற, அவரை அர்த்தபாவத்துடன் பார்த்தபடியே மித்திரனிடம் தண்ணீரை கொடுத்துவிட்டு உரிமையுடன் அவர்களுக்கு எதிரே அமர்ந்து கொண்டாள் மங்கம்மா. நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுதுன்னு, இன்னும் எத்தனை நாளைக்கு நாமளே இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவனுக்குன்னு ஒருத்தியை கொண்டு வந்துட்டோம்னா இவனை இப்படி கேட்பார் இல்லாமல் வெளியில் படுத்து கிடக்க முடியுமா என்ன? பெண் என்பவள் வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை நிரூபிப்பவளாக மங்கம்மா கூற,
அவள் கூறிய வார்த்தைகள்தான் சரி என்பதைப் போல ஆமோதிப்பாக தலையசைத்தார் செல்வானந்தம். நீ சொல்கிறதும் சரிதான் மங்கா. நானும் இதை பற்றி யோசித்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம மித்திரனுக்கு ஏற்ற மாதிரி படித்த பொண்ணாக பார்க்க வேணும் இல்லையா? ஆட நீங்கள் வேறண்ணா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு யாராவது நெய்க்கு அலைவாங்களா? அதான் நம்ம வீட்லேயே ஒரு மகாலட்சுமி தயாராக இருக்குதுல்ல. என்னம்மா சொல்கிற? நம்ம வீட்லன்னா? அதானே நம்ம பகவதி பேத்தி ஆத்மிகா இருக்கால்ல, நல்ல லட்சணமான பொண்ணு, நம்ம ரத்தத்துக்கு பிறந்தவ வேற. அவளை விட்டுட்டு நாம் வெளியில் பொண்ணு தேடுறது நல்லாவா இருக்குது? அந்த நொடி மங்கம்மா மித்ரனின் கண்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு அவதரித்திருக்கும் தேவதையாக தோன்றினாள். ஆமாம் மங்கா, நான் கூட இதை பற்றி நினைக்கல பாரு. இது வரைக்கும் நினைக்காம இருந்ததுக்கு காரணம் இருக்குது தானே. அதான் அந்த ஜெயராம மகன் பிரதீப்பை பற்றி தான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் ஆத்மிகாவுக்கு அவன் தானே முறையாகணும். ஆனால் இப்போ தான் அவனுக்கு வேறு இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சாமில்ல. ஊரெல்லாம் இதே பேச்சாத்தான் இருக்குது. பொண்ணு பெரிய கோடீஸ்வரியான், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களாமே. அதை விடுமங்கா, அடுத்த வீட்டு பேச்சு நமக்கு எதுக்கு? நாம் நம்மளை பற்றி பேசவே நேரம் இல்லாமல் கிடக்கு. அனைத்தையும் அறிந்தவராக இருந்தாலும் பகவதியின் வேதனையை ஒன்றுவிட்ட தங்கையான மங்கம்மாவிடம் கூட பகிர்ந்து கொள்ள மனமற்றவராக அலட்சியமாக கூறுவதைப் போல கூறினார் செல்வானந்தம். அதுவும் சரிதானே, நாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதனால் நாம் இப்போ தாராளமாக உரிமையோடு போய் பொண்ணு கேட்கலான்னு. என் பேரனுக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இந்த சீமையிலேயே யாருக்கும் இல்லையே. மங்கம்மா பெருமையுடன் கூறிக்கொண்டிருக்க சிந்தனையுடன் மித்திரனை திரும்பி பார்த்த செல்வானந்தத்திடம் மறுப்பாக தலையசைத்தான் மித்திரன். இப்போ இந்த பேச்சு பேச வேண்டாம் தாத்தா. சுருக்கமாக ஒற்றை வார்த்தையில் லிங்கேஸ்வரனின் குடும்ப சூழ்நிலையை மனதில் வைத்து கொள்ள அறிவுறுத்திவிட்டு மித்திரன் அங்கிருந்து எழுந்து சென்றுவிட பேரன் சென்ற திசையை சிந்தனையுடன் பார்த்தவராக அமர்ந்துவிட்ட செல்வானந்தத்தை நம்மட்டு சிரிப்புடன் பார்த்தாள் மங்கம்மா. தம்பி, சொல்லிட்டு போகிறத கேட்டிங்களாண்ணே? இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாமா, அப்போது கொஞ்ச நாள் கழித்து பேசலான்னு தானே அர்த்தம். மித்திரனுக்கு ஆத்மிகாவை பிடிச்சிருக்குது. நம்மளுக்கு இது போதாதா? சமயம் பார்த்து நம்ம பேசி முடிச்சிடணும் அண்ணே. பார்க்கலாமாங்கா. அப்படி மெத்தனமாக இருக்கக்கூடாதுண்ணே. பொண்ணு தங்க விற்கிறவங்க மாதிரி இருக்கிறா, குணத்துலேயும் வைரந்தான். அதனால் யாராவது நம்மளை முந்திட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் காலகாலத்தில் பேசி முடிக்கிற வழியை பாருங்க. மங்கம்மா புத்திசாலி, வாழ்க்கையை அதன் போக்கிலேயே கணிக்க தெரிந்தவள். அவளது வார்த்தைகளில் நியாயம் இருப்பதாக தோன்றிவிட அடுத்ததாக தான் செயல்பட வேண்டிய விதம் பற்றி சிந்தனை கொண்டவராக அங்கிருந்து எழுந்து சென்றார் செல்வானந்தம். ஹே ஹொரே! வேகமாக தன் அறைக்கு சென்ற மித்திரனுக்கு உற்சாகமாக வாய்விட்டு கத்த வேண்டும் போல் இருக்க அது தற்போது முடியாது என்பதனால் தனக்குள்ளேயே உல்லாசமாக உற்சாகத்துடன் சத்தமிட்டான் மித்திரன். அவனையும் அறியாமலேயே ஆத்மிகாவிடம் செல்வதற்கான முதல் படியில் தான் காலெடுத்து வைத்து விட்டதாக மித்திரனுக்கு தோன்றியது. மித்திரனுக்கு அப்போதே ஆத்மிகாவை பார்க்க வேண்டும் போல ஆவல் எழ வழக்கத்திற்கு மாறாக வெகு விரைவிலேயே கல்லூரி செல்ல தயாராகிவிட்ட மித்திரனின் பைக் காற்றை விட வேகமாக பறந்து சென்று லிங்கேஸ்வரனின் இல்லத்தின் முன்பாக நின்றது. வழக்கமாக சில நாட்களாக லிங்கேஸ்வரனின் இல்லத்திற்குள் நுழையும் போது தோன்றும் வேதனை உணர்வு மறைந்து இன்று அளவற்ற ஆனந்தம் மித்திரனின் மனதிற்குள் பொங்கி பரவி கொண்டிருந்தது. வா மித்ரா, உட்காரு. வாயில் புற சிட்டவுட்டில் அமர்ந்திருந்த லிங்கேஸ்வரன் தன் முன் இருந்த கூடை நாட்காலியை கை காட்ட அவரது வார்த்தைகளை தட்ட முடியாதவனாக அங்கேயே அமர்ந்துவிட்ட மித்திரனின் பார்வை ஏக்கத்துடன் வீட்டினுள் சென்று மீண்டது. அம்மா வயிறு வரைக்கும் போயிட்டு வந்தாரன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மித்ரா, இப்போ வந்துடுவாங்க. மித்ரன் பகவதியை தேடுவதாக எண்ணிக்கொண்ட லிங்கேஸ்வரன் அவனிடம் கூறிக்கொண்டிருக்கும் போதே வாயில் புற காம்பவுண்ட் கேட் திறக்கும் சத்தம் கேட்டு பகவதிதான் வந்துவிட்டாள் என்கிற எண்ணத்துடன் பார்த்த லிங்கேஸ்வரன் காம்பவுண்டை தாண்டி கையில் ஒரு பெரிய தாம்பூலத்தட்டில் பூ பழத்துடன் கல்யாண பத்திரிகையை வைத்து கொண்டு வந்த ஜெயராமனையும் பைரவியையும் கண்டு கொந்தளித்து போனவராக எழுந்து நிற்க அவசரமாக எழுந்து அவரை ஆசுவாசம் கொள்ள வலியுறுத்துபவனாக அவரது கரத்தினை பற்றியபடி அவன் அருகில் நின்று கொண்டான் மித்ரன். வீட்டை விட்டு வெளியில போங்கடா. லிங்கேஸ்வரன் சத்தமின்றி கர்ஜிக்க அவரது மெல்லிய குரலினை கேட்டு அதனை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டவராக ஜெயராமன் முன்னால் வர கணவனின் கோப குரலை கேட்டு ஓடி வந்த சாயாதேவி வாசல் படி தாண்டி வந்து கொண்டிருந்த இருவரையும் பார்த்து
திக்பிரமை கொண்டவளாக நெஞ்சில் கை வைத்தபடி அப்படியே நின்று விட்டாள். மாப்பிள்ள, நடந்தது எல்லாம் மறந்துடுங்க. ஏதோ ஒரு... ஜெயராமன் கூறிக்கொண்டே தாம்பழத்தட்டுடன் லிங்கேஸ்வரனின் அருகே வர ஒரே எட்டில் அவரை நெருங்கி அவர் கையில் இருந்த தாம்பழத்தட்டினை வாங்கி ரோட்டில் விட்டெறிந்தார் லிங்கேஸ்வரன். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டு படியேறி வந்து என்கிட்டயே பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டுவ? நன்றி கெட்ட நாயே! சி, உன்னை போய் நாயோட இணைக்குட்டி பேசுகிறேன் பாரு. அந்த நாய் கூட ஒரு வேளை சோறு போட்டவனுக்கு விசுவாசமாக இருக்குண்டா. நீ அந்த நாயை விட கேவலமான பிறவி. இந்த பாருங்க, உங்களுக்கு தான் வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேச வேண்டாம். கல்யாணத்துக்கு வர இஷ்டம் இல்லைன்னா வரலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு... பைரவி கணவனின் கரம் பற்றி பின்னால் இழுத்து விட்டு உரத்த குரலில் கூறிக்கொண்டே லிங்கேஸ்வரனை நோக்கி வர, அவளது எண்ணம் புரிந்தவளாக அவள் அருகில் வந்த சாயாதேவியின் ஒற்றை கரம் பைரவியின் தொண்டையை இறுக்கமாக பற்றி கொள்ள, தன் ஆத்திரம் தீரும் அளவிற்கு பாங்காக போடப்பட்டிருந்த அவளது கொண்டையை மற்றொரு கரத்தினால் பற்றி ஆட்டி தீர்த்து விட்டாள் சாயாதேவி. என் புருஷன் உங்களையெல்லாம் வாழ வச்ச தெய்வண்டி. அவரையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? உன் நாக்கு அறுத்துருவன், ஜாக்கிரதை. இதுக்கு மேலேயும் கல்யாணம் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. அம்மாடி சாயா, இந்த அண்ணனுக்காக பாருமா. அடச்சி, பேசாத. நீ எல்லாம் ஒரு அண்ணன். உங்களோட பிறந்ததையே நான் பாவன் நினைக்கிறேன்டா. போனால் போகட்டும்னு என் மகளுக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சித்தானே நான் சத்தமில்லாத ஒதுங்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கி எங்களையே கோவப்படுத்தி என் மகளை அவமானப்படுத்தணும்னு உன் பொண்டாட்டி திட்டம் போட்டு வந்திருக்கிறா. அதுக்கு நீ ஜால்ரா போட்டுட்டு அவ கூடவே வந்திருக்கிற. அப்படி இல்லைம்மா, நான்... அப்படித்தான். நீ என் புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் தங்கச்சிக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தை தேடணும்னு நினச்சிருந்தா சத்தம் இல்லாமல் வந்து என் புருஷனை சமாதானப்படுத்த நினச்சிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் பார்க்க இப்படி பகுமானமாக தாம்பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கிற. நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சாயாதேவி எரிமலையாக கொந்தளித்து ஜெயராமனிடம் கேட்டுக்கொண்டிருக்க, அவளை இடைமறித்து கேட்ட பைரவியை அவள் உதறி தள்ளிய வேகத்தில் அவளும் சென்று ரோட்டில் விழ ஓடி சென்று மனைவியை தூக்கி விட்டார் ஜெயராமன். நீ செய்ய நினச்சதை செஞ்சுட்டால, போடி, இப்படியே போயிரு. இனி என் வீட்டு வாசல் படியை கூட மிதிக்காத. அடி பாவி, உனக்கு நான் என்னடி கொடுமை செஞ்சேன்? என்னை ஏண்டி இப்படி உயிரோட சாகடிச்ச? படு பாவி, நீ நல்லா இருப்பியா? சாயாதேவி துக்கத்துடன் புலம்பியபடியே வீட்டினுள் ஓடி சென்று மறைந்துவிட, தரையில் கிடந்த பழங்களை எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு திரும்பி நடக்கத் தொடங்கினாள் பைரவி. அத்தியாயம் 13. சடகோபனின் விருப்பப்படி திருமணம் பெங்களூரில் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்க, ஜெயராமன் மற்றும் பைரவியின் உறவினர்கள் அனைவரும் திருமணத்திற்கு வருகிற வகையில் 2 பெரிய சொகுசு பஸ்களை ஏற்பாடு செய்திருந்தார் சடகோபன். திருமணத்திற்கு ஒரு நாள் இருக்கும்போதே தங்களுடைய வெளிநாட்டு காரில் வந்து இறங்கிய சாலினி மணப்பெண்ணான இளம்பிறையை அழைத்து கொண்டு சென்ற போதே மணமகனான பிரதீப்பையும் தன்னுடனேயே அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். மகள் மற்றும் மகனுடன் இணைந்து தாங்களும் செல்வதற்கு தயாரான நிலையில் பைரவி பெட்டிகளை எடுத்து வைப்பதை கண்ட சாலினி கேள்வியாக பிரதீப்பை பார்த்தாள். இவங்க 2 பேரும் இப்போவே வர வேண்டிய தேவை இல்லை பிரதீப். நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கிறதால நாம் மட்டும் முதல்ல போகலாம். இவங்க நாளைக்கு நைட் உங்கள் ரிலேஷன்ஸோடு சேர்ந்து வந்தால் போதும். அதுக்காகத்தான் நான் 2 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமே. நாளை மறுநாள் மருமகனாக போகிறவன் என்கிற மரியாதை கொஞ்சமும் இல்லாதவளாக ஒரு வேலைக்காரனிடம் உத்தரவு போடும் தொனியில் சாலினி பிரதீப்பிடம் கூற, அதனை கேட்டு மலைத்து நின்று விட்டாள் பைரவி. அது எப்படிங்க சம்மந்தி, பொண்ணை மட்டும் உங்கள் கூட அனுப்புனா நல்லா இருக்காதே. எங்கள் பக்கத்துல எல்லாம் பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது அவள் கூட 4-5 பேர் சேர்ந்து போகிறது தான் வழக்கம் சம்மந்தி. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புனோம். நோ ஃபார்மாலிட்டிஸ். காரில் இடம் பார்த்தாதுங்க. லாங் ஜேர்னியில் இத்தனை பேர் ஒரு காரில் போனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு காரையும் கொண்டு வந்திருக்கலாமே சம்மந்தி. உங்ககிட்ட தான் காருக்கு பஞ்சமா என்ன? அதான் ஆளுக்கு ஒரு காருன்னு வரிசையாக நிற்குமாமே, பிரதீப் சொன்னான். அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. நான் இப்போ என் காரை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் இத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறது இம்பாசிபிள். யார் யார் வர போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு சீக்கிரமாக சொல்லுங்கள். எனக்கு இங்கே புழுக்கமாக இருக்குது. நான் போய் காரில் வெயிட் பண்ணுறேன். சாலினி அதிகாரமாக கூறிவிட்டு சென்று காரில் ஏறி அமர்ந்து விட எரிச்சலுடன் அன்னையை கடிந்து கொண்டான் பிரதீப். இப்போ எதுக்காகமா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஆன்ட்டி தான் சொல்கிறாங்கல்ல, அதுபடி செய்ய வேண்டியது தானே. உங்கள் ஆன்ட்டி என்னடா பேசிகிட்டு இருக்கா? அதான் கேட்காம போயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணை மட்டும் தனியாக அனுப்ப முடியுமா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? அப்போ சரி, ஊரையும் உலகத்தையும் கூட்டிக்கிட்டு போங்க. நானும் இளம்பரியும் இங்கேயே இருக்கிறோம், போங்க. பிரதீப் கண்டிப்பும் நக்கலுமாக அன்னையிடம் வாசலை நோக்கி கை காட்ட, திகைத்து நின்றுவிட்ட பைரவியை பார்த்து மனம் இறங்கியவளாக அண்ணனை கெஞ்சுதலாக பார்த்தாள் இளம்பிறை. அட்லீஸ்ட் அம்மா மட்டுமாவது நம்ம கூட வரட்டும் அண்ணா. எனக்கும் தனியாக வர கஷ்டமாக இருக்குது. நானும் அம்மாவும் ஒரு ஓரமாக தள்ளி உட்காந்துக்கிறோம். அவங்க வசதியாக உட்காந்துக்கட்டும். சரி சரி, வர சொல்லு. ஆனால் ஒன்று, அங்கே வந்து ஏதாவது ஏடாக்கூடமாக பேசிக்கிட்டு இருக்காமல் இவங்கள அமைதியாக இருக்க சொல்லு, புரிஞ்சுதா? இவங்கள மாதிரி பெரிய இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கணும். பெற்றெடுத்த அன்னை, தந்தை, உடன் பிறந்த தங்கை என அனைவரையும் மறந்தவனாக பணக்கார மாமியாரின் வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கிவிட்ட மகனை கண்ட பைரவியின் மனதிற்குள் வேதனை எழுந்தது. சரிண்ணா, அம்மாவை நான் என் கூடயே இருக்க வச்சுக்கிறேன். இளம்பிறை உறுதிமொழி கொடுக்க அதன் பின்னரே அரைமனதாக அன்னையை மட்டும் உடன் அழைத்து சென்று பிரதீப் காரின் முன்னிருக்கையில் ஏறி அமர முயல, பைரவியை கண்டு முகம் சுளித்தவளாக பிரதீப்பை தடுத்து நிறுத்திவிட்டு காரின் முன்னிருக்கையில் தான் ஏறி அமர்ந்து கொண்டாள் சாலினி. எனக்கு சிங்கிள் சீட் தான் வசதியாக இருக்கும் பிரதீப், நீ போய் உன் அம்மா கூட உட்காந்துக்க. தன் அருகில் அமர்ந்து பயணிப்பதை விட சம்பளம் வாங்கும் டிரைவரின் அருகே அமர்ந்து பயணிப்பதே மேல் என்பதை போல நடந்து கொண்ட சாலினியின் செயலால் அவமானப்பட்டவளாக முகம் இறுக காரில் மகளை அமர செய்துவிட்டு அவள் அருகில் பைரவி அமர்ந்து கொள்ள, எரிச்சல் மாறாத முகத்துடன் தந்தையிடமும் பாட்டியான பாலாமணியிடமும் கூட விடைபெற்று கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமற்றவனாக காரில் ஏறி அமர்ந்து வேகமாக கதவடைத்து கொண்டான் பிரதீப். வீட்டிற்குள் நிலைமை இவ்வாறு இருக்க, வெளியுலகிற்கு இது தெரியா வண்ணம் பெங்களூரில் திருமணம் முடிந்த மணமக்கள் திரும்பி ஊர் வந்து சேரும் வரை தெருவை அடைத்து போடப்பட்டிருந்த பந்தலில் கட்டியிருந்த ரேடியோ உரத்த குரலில் அலறிக்கொண்டிருக்க, அனைவரும் திருமணத்திற்கு சென்று விட்டால் வீட்டை பார்த்து கொள்ள ஆள் இருக்காது என்கிற சாக்கில் திருமணத்திற்கு செல்ல விருப்பமில்லாதவளாக வீட்டிலேயே இருந்து விட்டாள் பாலாமணி. கோடீஸ்வர குடும்பத்து திருமணத்தில் கலந்து கொள்ளும் ஆவலுடன், அதிலும் போக வர பஸ் இலவசம் என்கிற எண்ணத்துடன் ஊரில் பாதி பேர் திருமணத்திற்காக கிளம்பியிருக்க, ஊராரின் கல்யாண பரபரப்பும் சதா சர்வ காலமும் அந்த திருமணத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கும் ரேடியோ சத்தமும் லிங்கேஸ்வரனின் குடும்பத்தையே மனம் கலங்க செய்து கொண்டிருந்தது. சமைக்கும் எண்ணம் வராதவளாக சாயாதேவி ஒரு புறம் ஓய்ந்து போனவளாக அமர்ந்திருக்க, சாப்பாடே தேவையில்லை என்பவளைப் போல வெறித்த பார்வையும் களைத்த தோற்றமுமாக ஆத்மிகா தன்னறைக்குள் சிறைப்பட்டிருக்க, பகவதி மட்டும் அனைவரின் நிலைமையை புரிந்தவளாக எதையாவது பேச வேண்டும் என்பதைப் போல பதிலற்று இருப்பவர்களிடம் எதையோ பேசியபடி தோன்றியதை சமைத்து அனைவருக்கும் ஊட்டி விடாத குறையாக வற்புறுத்தி உண்ண வைத்து குடும்பத்தினருக்காக தன் துயரத்தை தனக்குள்ளேயே மறைத்தபடி வலம் வந்து கொண்டிருந்தாள். லிங்கேஸ்வரன் கடைக்கு செல்ல மனம் வராதவராக ஓய்ந்து கிடந்த மனைவியையும் மகளையும் பார்த்தபடி சிந்தனையிலேயே அமர்ந்துவிட, 2 நாட்கள் 2 யுகங்களாக கடந்து சென்றிருந்த வேளையில் பின்மாலை பொழுதில் கெட்டிமேள சத்தம் முழங்க, சுமங்கலி பெண்கள் வாயாலேயே குலவையிட, பழுத்த முதிர்ந்த சுமங்கலிகள் மங்கள பாட்டு பாட, பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆடம்பர காரில் வந்திறங்கிய மணமக்களை ஊரே ஒன்று திரண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வெட்டி பயலுக, வெக்கம் இல்லாத பயலுக, இவனுக்கு கல்யாணம் நடத்துகிறானுங்களாம். இந்த வெக்கங்கட்ட ஜனங்க போய் காணாத கண்ட மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறானுங்களாம். எல்லாம் கால கொடுமை. பகவதி வெளியில் இருந்து வந்த மேல சத்தத்தை கேட்டு இரத்தமெல்லாம் குதித்து போனவளாக வாயில் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு திரும்பியவள் அத்தனை நேரமும் ஹால் சோஃபாவில் அமர்ந்து வாடிய கொடியாக படுக்கையில் வீழ்ந்து கிடந்த மகளையும் கலங்கிய கண்களுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்த லிங்கேஸ்வரன் திடீரென்று மார்பை பிடித்தபடி சோபாவில் இருந்து கீழே விழுந்ததைக் கண்டு அலறியபடியே ஓடி சென்று மகனது தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு மருமகளை சத்தமிட்டு அழைத்தாள். மாமியாரின் அழுகை குரல் கேட்டு ஓடி வந்த சாயாதேவி கணவனின் நிலையை பார்த்து பதறியவளாக ஓடி சென்று அவரை கட்டி அணைத்து கதறி, அதற்குள் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த ஆத்மிகா நிலைமையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டவளாக ஓடி சென்று ஆம்புலன்ஸ் நம்பரை தேடி எடுத்து தொலைபேசியில் அழைக்க, மறுமுனையில் அவளது அழைப்பை ஏற்றுக்கொள்ளாததாக மௌனம் குடிக்கொண்டிருந்தது.
அழைப்பை துண்டித்த ஆத்மிகாவின் விரல்கள் அடுத்த நொடியே வேறு சிந்தனை இல்லாமல் மித்ரனின் எண்களை அழுத்த செய்தி கேட்ட 10வது நிமிடத்திலேயே காருடன் வந்த மித்ரன் லிங்கேஸ்வரனை ஏறக்குறைய தன் கைகளில் அள்ளி சென்றவனைப் போல அரவணைத்து அழைத்து சென்று காரில் ஏற்றிக்கொண்டு சிட்டாக மருத்துவமனைக்கு பறந்து சென்று விட்டான். என்ன நடந்தது சாயா மேடம்? ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கிறாரே. லிங்கேஸ்வரன் குடும்பத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த அவர்களுடைய குடும்ப டாக்டர் கவலை தோய்ந்த முகத்துடன் கேட்க அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாதவளாக சாயாதேவி வாயடைத்து நின்றுவிட்டாள். என்னால் தான், என்னை சேர்ந்தவங்களால தான் என் கணவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு டாக்டர். சாயாதேவியினால் தன் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்ட காரணத்தை வெளிப்படையாக மருத்துவரிடம் சொல்வதற்கு மனம் வரவில்லை. ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது டாக்டர் சார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். இப்போ மாமாவுக்கு எப்படி இருக்குது சார்? மித்ரன் நாசுக்காக கூறிக்கொண்டே டாக்டரை எதிர்கேள்வி கேட்க அவனை பார்த்த டாக்டரின் முகத்தில் சிந்தனை தெரிந்தது. சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மித்ரா. ஐ திங்க் ஏற்கனவே இவருக்கு இந்த மாதிரியான நெஞ்சு வலி இருந்திருக்கு. ஆனால் இவர் அதை கண்டுக்காமல் விட்டுருக்காரு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இவர் இது வரைக்கும் எங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்லையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா! சாயாதேவி அழுத அரற்றியபடியே கணவன் இருந்த அறைக்குள் ஓடி செல்ல முயல கண்ணீருடன் அவளை தடுத்து தன்னுடன் இறுக்கிக் கொண்டாள் ஆத்மிகா. ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குமா? இப்போ போய் நீங்கள் அப்பா முன்னால் நின்று அழ ஆரம்பிச்சிங்கன்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாதும்மா. அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பலனே இல்லாமல் போயிடும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. இப்போதைக்கு நம்மளோட சிரித்த தைரியமான உருவம் தான் அப்பாவோட மனசில் அமைதியை கொடுக்கும். வெரி குட் ஆத்மிகா, வெல் செட் மேடம். உங்கள் பொண்ணு இப்போ சொன்ன வார்த்தை தான் 100% உண்மையானது. எங்கள் மருத்துவம் அவரோட உடலை மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமான தேவை மன அமைதி தான். அந்த அமைதியை உங்களால் மட்டும்தான் அவருக்கு கொடுக்க முடியும். சரிங்க சார், ஆனால் அவர் இப்போ... நல்ல வேலையாக நீங்கள் தாமதம் பண்ணாமல் அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டதால் நாங்கள் பண்ணின வைத்தியம் பலன் கொடுத்துருக்க மேடம். சார் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேடம். தூக்கத்துக்கு ஊசி போட்டிருக்கோம். அவர் இப்போ நல்லா தூங்கி எழுந்திரிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்க சொல்லியிருக்கேன். எல்லாரும் அங்கேயே தங்கிக்கோங்க மேடம். ரொம்ப நன்றி சார். நன்றியை மித்ரனுக்கு சொல்லுங்கள் மேடம். அவர் மட்டும் சரியான டயத்துக்கு இங்கே வந்திருக்கலன்னா நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே மறக்காமல் நினைவில் வச்சுக்கோங்க மேடம். சாருக்கு அதிர்ச்சி தர மாதிரியோ அவர் கவலைப்படுற மாதிரியோ எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். பகவதி கூறியபடியே டாக்டரிடம் கைகூப்பி வணங்கி நன்றி தெரிவிக்க தன் சிறிய புன்னகையினால் அதனை மறுத்துவிட்டு விலகி சென்று விட்டார் அவர். அவர் கவலைப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாரே அத்தை, அது எப்படி முடியும்? அவரோட உசுரே ஆத்மிகா மேலே தான் இருக்குது. அவளை பார்க்கும்போதெல்லாம் அவர் தவிச்சு போயிடுறாரே. நான் என்ன செஞ்சு என் புருஷனை காப்பாற்றுறதுன்னு தெரியலையே அத்தை. மருத்துவர் விலகி செல்வதற்காகவே காத்திருந்தவளைப் போல சாயாதேவி மீண்டும் கண்ணீர் விட துவங்க பகவதி ஒரு முடிவுக்கு வந்தவளாக மித்ரனை ஏறிட்டு பார்த்தாள்.